So welcome to Noble of Chemistry. Today topic is and stereo selective and stereo specific. Stereo selective and stereo specific for bicyclic compound. Stereo selective and stereo specific for bicyclic compound. Okay. So next in the cases and bicyclic compounds இருக்குங்களையா. So ரெண்டு possible approach. This is my bicyclic compound. 1 second. இதுல bridged இந்த மாதிரி positions இருக்கு bicyclic compound. This is the one of the bicyclic compound. ஓகேங்களா. இதுல ரெண்டு அப்ரோச் இருக்கு. அப்ப 1 2 3 நம்ம எங்க எப்படி நம்பரிங் கொடுப்போம் அப்படின்னா based on the numbering. So this is the position of 1 1 2 3 4 5 6th position, then 7th position. ஓகேங்களா. இப்படி ஃபாலோ பண்ணணும் 7th பொசிஷன். அதனால நான் நம்பரிங் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இங்க 1 கொடுக்க முடியாது. சைக்ளோஹெக்சனுக்கு 1 கொடுக்க முடியாது. கண்டினியூட்டி நம்பரிங் வேணும். ஓகேங்களா. சோ ரெண்டு பாசிபிலிட்டி அப்ரோச் இருக்கு. ஒன் இட் இஸ் அ எக்ஸோ அண்ட் அதர் ஒன் இட் இஸ் அ எண்டோ அப்ரோச்சஸ். ஓகேங்களா. இப் த பைசைக்ளிக் காம்பவுண்ட் எனக்கு 7th பொசிஷன்ல ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா தட் இஸ் ஃபாலோவிங் இன் த எண்டோ அப்ரோச். எண்டோ ஐ வில் எக்ஸ்பிளைன் எண்டோ அப்ரோச் எப்படி இருக்கும், எக்ஸோ அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்ப இந்த பொசிஷன் தட்ஸ் ரியாக்டட் வித் ஓகேங்களா, இட் இஸ் ரியாக்டட் வித் lithium aluminum hydride or lithium aluminum hydride. ஓகேங்களா. okay, ரெண்டு possibility approaches will take place. One it is an exo approach, other one it is an endo approach. This side இருக்கு அப்படின்னா that is exo approach. ஓகேங்களா. இதே வந்து கீழே இருக்கு அப்படின்னா தட் இஸ் எண்டோ அப்ரோச். இந்த சைடு இருந்து அப்ரோச் பண்ணிருக்கு அப்படின்னா எண்டோ அப்ரோச். ஓகேங்களா. அப்ப இந்த சிஸ்டம்ல நமக்கு ஹைட்ரஜன் இட் இஸ் அப்ரோச் அட் த எக்ஸ் ஹைட்ரஜன் இட் இஸ் இந்த எக்ஸோ ஹைட்ரஜன் அப்ரோச். இந்த இடத்துல எண்டோ ஹைட்ரஜன் அப்ரோச் இருக்குன்னு வைங்களேன். திஸ் இஸ் விச் ஒன் வித் த மோர் ப்ரிடாமினன்ட் ஒன். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நோட். ஓகேங்களா. If the bicyclic compound, if the bridged position, இதுதான் bridged position, 7th position is the bridged position. If the bridged position and is as the less crowded means it is a more possible approach. It is the exo approach is the more possible. ஓகேங்களா. அப்போ if the 7th position that is the meaning of the bridged position. 7th position the bridged position. Okay, bridged position not crowded. Okay, or not crowded, எதுவும் crowd அல்ல, எந்த group attach ஆகல, not crowded. Okay, and it not crowded means hydrogen it is approach at that exo. Okay, hydrogen attack at the exo. Okay, exo. Okay, அப்ப exo product it is the more stable product. ஓகேங்களா. So hence exo product it is a more stable product. Exo product it is more percentage product as well as more stable product also. More stable product. Now I writing the product formations. This is 7th position. இப்படி போயிட்டு இருக்கும் நமக்கு 7th position. இதுதான் நம்மளோட 7th position. ஓகேங்களா. இப்ப ஹைட்ரஜன் இட் இஸ் அட்டாக் அட் எக்ஸோ. எக்ஸோங்கிறது மேல அட்டாச் ஆகுறது. இப்ப இந்த பொசிஷன் தான் எக்ஸோ ஹைட்ரஜன். அப்ப இது என்னது OH மாறிடுது. ஓகேங்களா. OH மாறிடுது. ஓகேங்களா. சோ இதுதான் நம்மளோட காம்பனண்டா இருக்கு. இப்போ இதே இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்.
இதே செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் 2. ஓகேங்களா? இப்ப என்னோட காம்பவுண்ட் இப்படி இருக்கு. 7th பொசிஷன்ல எந்த கிரௌடிங்கும் இல்ல. 7th பொசிஷன்ல கிரௌடிங் எதுவும் இல்ல. பட் ஆனா என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னா தட் இஸ் டபுள் பாண்ட் இப்படி பிரசன்ட் ஆயிருக்கு. பட் நம்ம ரியேஜென்ட் அட்டாக் பண்ணிருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா இன் கிரௌடட் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அல்காக்சைடு. ஒரு நிமிஷம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்ல இந்த ட்ரை அல்காக்சைடு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அல்காக்சைடு அப்ப மோர் கிரௌடட் ரியேஜென்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சைக்ளோஹெக்சேன் என்ன பார்த்தோம்? இஃப் இட் இஸ் அ மோர் கிரௌடட் சப்ஸ்டிடியூஷன் இருந்ததுன்னா இட் இஸ் அட்டாக் அட் தட் ஈக்வட்டோரியல் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா மோர் கிரௌடட் சப்ஸ்டிடியூஷன் இருந்தாலுமே கூட இட் இஸ் பாசிபிள் அட்டாக் அட் தட். எனக்கு 7th பொசிஷன் பிரிட்ஜா இல்ல. 7th பொசிஷன் பிரிட்ஜா இல்ல. சோ தட் இட் இஸ் அட்டாக் அட் தட் எக்ஸோ பொசிஷன் ஒன்லி. ஓகேங்களா? இட் இஸ் அட்டாக் அட் த எக்ஸோ பொசிஷன். 7th பொசிஷன் எனக்கு என்னவா இருக்கு? பிரிட்ஜிங்கா இருக்கு, லெஸ் கிரௌடிங்கா இருக்கு. ஈவன் தோ என்னோட ரியேஜென்ட் மோர் கிரௌடா இருந்தாலுமே கூட என்னோட 7th பொசிஷன் ஃப்ரீயா தான் இருக்கு. சோ தட் இஸ் இட் இஸ் அட்டாக் அட் தட் எக்ஸோ ப்ராடக்ட். ஓகேங்களா? அப்ப கண்டிஷன் ஈவன் தோ நம்ம சைக்ளோஹெக்சனோன்ல என்ன பார்த்திருந்தோம்? சைக்ளோஹெக்சனோன்ல ஐ சப்ஸ்டிடியூட்டிங் மோர் ஸ்டெரிக் கிரௌடட் ரியேஜென்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இட் இஸ் தட் ஈக்வட்டோரியல் அப்ரோச் இருக்கும். ஓகேங்களா? லெஸ் கிரௌடட் இருந்ததுன்னா ஆக்சியல் அப்ரோச் இருக்கும். பட் இந்த கேசஸ்ல அப்படி சேஞ்சஸ் எதுவும் இல்ல. I just concentrate only on the 7th portion. If the 7th portion it is a less crowded means definitely my product it is a exo product. That is another product the exo product it is a more predominant product. ஓகேங்களா? This is second example. Suppose I substituting இதுவே நான் மாத்தி இருக்கேன் அப்படின்னா ஓகே வேற reagent யூஸ் பண்ணிருக்கேன். For example பாருங்க. Third example and I'm using like this இந்த மாதிரி காம்பவுண்ட் டபுள் பாண்ட் ஓ அதே சேம் பைசைக்ளிக் காம்பவுண்ட். ஓகே ஐ ஜஸ்ட் and reagent sodium borohydride another reagent, another reducing agent. ஓகேங்களா? அப்ப அது that time also it is at approach at 7th position it is free only. Okay, this is my 7th position, it's free only. அப்ப it is attack at that exo. So my product it is exo product, it is a more stable product and hydrogen attack at that exo and this convert into OH. ஓகேங்களா? ரைட். சப்போஸ் இதே இந்த பைசைக்ளிக்ல டபுள் பாண்டட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தட் டைம் இட் இஸ் அண்டர்கோவிங் த ரிடக்ஷன். பைசைக்ளிக்ல டபுள் பாண்டட் சிஸ்டம் இருக்கு. fourth example பைசைக்ளிக்ல பைசைக்ளிக் காம்பவுண்ட் இட் இஸ் as a unsaturated bicyclic compound. இப்படி இருக்குன்னு வைங்களேன். unsaturated bicyclic compound that is in the presence of boron hydride. அப்ப that is also 7th position free. 7th position பாருங்க bridged position free-ஆ தான் இருக்கு. If it is a bridged position free, that is the process it is attack at the exo. It is not be the endo. Exo attack. ஓகேங்களா? என்ன எப்படி பிரசன்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு அட்டாக் அட் த எக்ஸோ பொசிஷன். ஓகே and this is that and H3B hydrogen it is attack at that exo position. ஓகேங்களா? ரைட். சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் okay, another example, that is the 5th example. Suppose it is that and exo இந்த மாதிரி unsaturated system இருக்கு. Then unsaturated system இருக்கு and it is reaction with the peroxide or CO3H peroxides. That time also and oxidation will take place. Okay, instead of the reduction this is the oxidation process. அப்போ double bond எப்படி present ஆயிருக்கும் அப்படின்னா parasites will oxidize
will attack at the double bonded system in the position of that XO. அப்ப this is my product. ஓகேங்களா, this is இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே என்னது reduction process. This is the process is called as a oxidation. The oxidation also will takes place at that XO only. Oxidation also takes place at the XO only. அப்ப that is a very important note what we are completed. That is very important note. Already we are completed. Again, repeat again. If the seventh position is free, if the seventh position or it may be bridged position, seventh position, this is the seventh position. This is the seventh position. Seventh position is free. Upper the product it is that XO product it is more predominant. XO product it is more predominant product. More predominant product. Whatever it may be the reagent. ஓகேங்களா, அது நல்ல predominant. More predominant product. ஓகேங்களா, okay, NENT only. More predominant product. அப்ப நமக்கு process எப்படி இருக்கலாம்? Maybe it is and lithium aluminum hydride இருக்கலாம். Otherwise it is in the highly crowded lithium aluminum hydride. But இதுக்கு variations இருக்கும். நம்ம cyclohexane பார்க்கும்போது highly crowded இருக்கு அப்படின்னா our product it is a equatorial attack. Okay, இதே less crowded reagent யூஸ் பண்ணிருந்தோம்னா our product it is an axial attack. But இந்த கேசஸ்ல bridged cyclicல எப்படி இருக்கும் அப்படின்னா that is lithium aluminum hydride யூஸ் பண்ணாலும் சரி இல்ல crowded lithium aluminum hydride யூஸ் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, that is a product it is only the XO product if it is seventh positions are free. ஓகேங்களா, செவன்த் பொசிஷன் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா என்னோட அட்டாக் எங்க மட்டும்தான் பாசிபிள் இருக்கு? XO மட்டும்தான் பாசிபிள் இருக்கு. தட் இஸ் a stereo selective compound. Okay, if it is seventh position it is not free. Okay, if the seventh position stereo specific and stereo selectivity of bicyclic compound, stereo selective or stereo specific, stereo specific of the bicyclic compound for bicyclic compound, bicyclic cyclic compound. ஓகேங்களா, இப்ப bicyclic compound if it is a seventh position it is that and crowded position. ஓகேங்களா, எனக்கு crowded இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். Like I draw the component. ஓகே, இது இந்த காம்பனன்ட் இருக்கு. ஓகேங்களா, சோ இது இந்த இடத்துல இந்த டபுள் பாண்ட் O ஆல்சோ, டபுள் பாண்ட் O. ஓகேங்களா, அப்ப நம்பரிங் பி ஸ்டார்டட் வித், அப்ப இங்கேயும் எனக்கு என்ன இருக்கு? ஒரு மீத்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, இங்கேயும் ஒரு மீத்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஈவன் தோ இந்த பொசிஷன்லயும் என்ன இருக்கு அப்படின்னா சப்ஸ்டிடியூட்டட் காம்பனன்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, சோ நம்பரிங் பி ஸ்டார்டட் வித், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நம்பரிங் 1 2 3 4 5, then this is the position of sixth. ஓகேங்களா, sixth position, seventh position it is a highly crowded, highly crowded. Okay, that is reaction with that lithium aluminum hydride ஓட reactions போடுங்க. ஓகேங்களா, lithium aluminum hydride, lithium aluminum hydride, highly crowded system. அப்ப எப்படி இருக்கும்? if the bridged position seventh position crowded ஆ இருக்கு அப்படின்னா that is a endo product it is approach. ஓகேங்களா, அப்ப இதுலயே ரெண்டு possibilities are possible. It is one it is at XO, other one it is at endo, or other one it is endo. So our possible product it is that our possible product ஓகே இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கும் இல்லைங்களா ஆல்ரெடி. ஓகே, அவர் பாசிபிள் ப்ராடக்ட் இந்த இடத்துல நமக்கு OH it is going to attack in the same, but hydrogen it is be placed in that endo. எண்டோனா டவுன்வர்ட்ல இருக்கிறது endo. ஓகேங்களா, இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கிறது endo. அப்போ that is the endo is the more predominant, endo attack it is the more predominant attack, predominant attack. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ அப்ப நோட், இட் இஸ் a very important note, very important note. ஓகேங்களா, if the seventh position, if the bridged position that is a crowded, if the bridged position or seventh position, if the bridged
position or 7th position, bridged position or 7th position is crowded. It is highly substituted or crowded. Okay, it is crowded. Then hydrogen, it is attack at endo side. Hydrogen, it is attack that endo side. Okay, right. Another example. Okay, this is the important note. I giving the another example for this also. If it is my reagent, it is highly substituted reagent. ஓகேங்களா, நம்ம என்னோட reagent highly crowded இருக்குன்னா அப்ப என்னோட 7th position எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா that's also same only. இந்த இடத்துல எந்த changes இருக்காது. Second example, if it is my reagent, it is more substituted reagent அப்படின்னா that time also no change. அதுல எந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், cyclohexane substituted cyclohexaneல மட்டும்தான் crowded இருக்கு. reagentே crowded இருக்குன்னா என்னோட அட்டாக்கும் பொசிஷன் மாறும். இந்த ஓகே cyclohexane இந்த மாதிரி இருக்கும். bicyclic compound. It is my reagent, it is lithium aluminum hydride trialkoxide. This is that my reagent. அப்ப my reagent, it is highly crowded reagent. So it is that attack at the position of it is then OH. அப்ப இங்க எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா approach, it is also it is approach in that இந்த அட்டாக் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல கீழே ஹைட்ரஜன். ஓகேங்களா, இதுதான் நமக்கு எக்ஸோ. சரி, இது சாரி எண்டோ சாரி, இதுதான் நமக்கு என்னது எண்டோ ப்ராடக்ட். அப்ப இப்பயும் எண்டோ ப்ராடக்ட் தான் எனக்கு கம்பைன் ஆகுது. அப்போ சப்போஸ் அனதர் எக்ஸாம்பிள் வேற ரியேஜென்ட் யூஸ் பண்றேன். அபார்ட் ஃப்ரம் தட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், ஐ எம் சப்ஸ்டிடியூட்டிங் அனதர் ரியேஜென்ட்ஸ் லைக் சோடியம் போரோஹைட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னா எடுத்திருக்கோம். ஓகேங்களா, தென் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் 7th position or crowded 7th position, it is attack at that sodium borohydride. That is also another reducing agent. Okay, reagents, it is attack at. Okay, upper this is also hydrogen, it is going to attack and the endo position. It is hydrogen, it is attack at that endo position. Okay, this is in the position of that attack. இதுதான் நம்மளோட position. இது is highly substituted ring. ஓகேங்களா, in ring highly substituted, double bond present ஆயிருக்கிற மாதிரி இருக்கிற example. Double bond present ஆயிருக்கிற மாதிரி examples. இப்படி டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, in the presence of BH3 இப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரைட், தென் இங்க இந்த மாதிரி அட்டாக் இருக்கு. இது எல்லாமே ஹைலி கிரவுடட். ஓகேங்களா, அப்ப BH3 நமக்கே தெரியும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா it is attack at that endo side. ஓகேங்களா, இதே வந்து நான் BH3 tertiary butyl கொடுத்திருந்தேன் அப்படின்னா that is also here I'm substituting the tertiary butyl. ஓகேங்களா, that is attack at that இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, தென் சப்போஸ் பெராசிட்ஸோட ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருந்தேன் அப்படின்னா this is third example. Then fourth example, it is reaction with peracids, oxidation. இப்ப ஃபாலோ பண்றது oxidation. 7th position highly crowded. I substituting peracids or CO3H peracids, and we will get it as a product. It is that endo as the product or endo as the product. அப்ப எண்டோ நம்ம இதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்படி டவுன்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, கீழே இருந்தது அப்படின்னா எக்ஸோனா நம்ம மேல போட்டு எழுதிருப்போம், எண்டோட we can write like this. ஓகேங்களா,
Suppose நம்மளோட reagents another example எப்படி இருக்கு another example of the and seventh position is highly crowded, then double bond, then okay, then cyclohexanone இங்க இருக்குதுங்களா இந்த மாதிரி இருக்குறீங்க. It is attack at that methyl magnesium halide. Methyl magnesium halide. இந்த process தெரியும் நமக்கு. Double bond C, double bond O என்ன இருக்கும் அப்படின்னா CH3 போய் attach ஆகும். Second position followed by hydrolysis. Then that will be converted into alcohol. That will be converted into alcohol. So I just substituting here. அப்ப it is a methyl group attack at that endo downல இருக்கு பாருங்க ஓகேங்களா actually இது carbonate carbon this is will be converted as a plus this is converted as a minus அப்ப இந்த negative part it is going to attack at that endo side இப்படி போய் attack ஆகும் ஓகேங்களா then this is become OH okay so this is the common அப்ப என்ன example வேணா reduction கொடுக்கலாம் oxidation கொடுக்கலாம் or some other reagents கொடுக்கலாம் whatever it may be the reagents okay அப்ப ஒரே ஒரு component தான் my seventh position it is free this the predominant attack at that exo if it is a seventh in a bicyclic compound if it is a seventh position or it is bridged seventh position are crowded not bridged it is a bridged position da that bridged position la seventh position it is crowded means that is the possible attack at that endo attack as a possible attack okayla idudha இது என்ன whatever it may be the reagents அது reduction இருக்கட்டும் சரி oxidation இருக்கட்டும் reduction la highly substituted highly crowded reagents use பண்ணாலும் that is a process and the same condition will follow okay but in case of without bicyclic compound simple cyclohexanone எடுக்கும்போது தான் அது previous classல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் simple cyclohexane எடுக்கும்போது தான் lithium aluminum hydride யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா less crowded reagent யூஸ் பண்ணிருந்தோம்னா approach it is that the axial attack இதுவே நமக்கு lithium aluminum hydride ஓட highly crowded lithium aluminum hydride யூஸ் பண்ணிருக்கேன்னா it is approach attack at that equatorial position இது இந்த மாதிரி நம்ம previous classல பார்த்தோம் ஓகேங்களா next one பாத்தீங்க அப்படினா and stereoselective system la distereoselective reagent distereoselective reagents okay suppose நான் இந்த மாதிரி example எடுத்துக்கிறேன் example and cyclohexenol ஓகேங்களா இப்ப cyclohexenolல இந்த பொசிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஓகே இட் இஸ் அட்டாக் அட் தட் and பெராசிட் ஆட் பண்ணிருக்கேன் அப்ப என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும் and OHO it is I will write the product so two possible product அப்ப this is my asymmetric carbon இந்த கார்பன் பாருங்க asymmetric carbon ஏன் இந்த இடத்துல asymmetric carbon கொடுக்கிறோம் right so இது கார்பன் ஒரு சைடு கார்பன் அப்ப ஒரு சைடு ஹைட்ரஜன் ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு சைடு CH டபுள் பாண்ட் ஒரு சைடு OH அப்ப this carbon it is act as a asymmetric carbon ஓகேங்களா asymmetric center ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நமக்கு asymmetric center எப்படி கிரியேட் பண்றோம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் asymmetric center it is created அப்படின்னு பார்த்தோம் asymmetric synthesis பார்த்தோம் ஓகேங்களா அப்போ what it is the asymmetric synthesis we are completed it is a creation of the asymmetric center that's we called as a asymmetric synthesis even அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சோ அது போலதான் இங்கேயுமே I just creating the asymmetric center okay OH இங்கே நார்மலா it is in the same position அட்டாக் பண்ணிருக்கு ஓகே அப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்னா ஓகே இந்த பெராசிட் டபுள் பாண்ட் பொசிஷனாவே பெராசிட் இட் இஸ் கோயிங் டு அட்டாக் அட் epoxy இந்த மாதிரி இருக்கும் அப்ப this is asymmetric center இது ஆல்ரெடி பிரசன்ட் ஆயிருக்கிற asymmetric center after it is creating the epoxy this is asymmetric this is also asymmetric center ஓகேங்களா another possibility way இன்னொரு possibility way என்ன இருக்கு அப்படின்னா and possible attack double bond OH
ஓகேங்களா OH இங்க நார்மல் அட்டாக் ஆகிருக்கு நார்மலா எப்பயும் போல நோ சேஞ்ச் இன் த ப்ரெஷர் ஓகேங்களா பட் இப்ப நியூவா அட்டாச் ஆயிருக்கு இல்லைங்களா இது வந்து பேக் சைடு அட்டாச் ஓகே சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் சைட் கார்பன் ஓகே தின் ரெப்ரசன்டேஷனா கொடுத்திருக்கேன் ஓகேங்களா தின் ரெப்ரசன்டேஷன் இது திக் ரெப்ரசன்டேஷன் த ஃப்ரண்ட் சைடு அட்டாக் ஓகேங்களா ஓகே அப்போ இந்த இடத்துல இந்த மூணு கார்பன்மே இஃப் இட் இஸ் சே இன் த ஃபார்ம் ஆஃப் ஆர் ஆர் கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் சப்போஸ் இந்த ஃபார்மேஷன்ஸ்ல இது பேக் சைடு அட்டாக் இருக்கனால திஸ் இஸ் கன்ஃபர்மேஷன் ஐ சே தட் எஸ் எஸ் கன்ஃபர்மேஷன் அப்ப we know very well it is a stereo center stereoisomers அப்படின்னா R form it is converted into S form means that's we called as completely converted into S form means that's we called as a stereo selective isomer okay அப்ப இந்த stereo selectively which will be the more predominant product that's we going to see ஓகேங்களா which will be the more product அப்ப front side வரணுமா இல்ல back side வரணுமா that's we going to see one by one ஓகேங்களா example next one OH OH இங்க அட்டாச் ஆயிருக்கு அந்த OH அட்டாச் ஆயிருக்கு OH ஓகே சரி ஒரு OH இங்க பேக் சைடுல இருக்கு பேக் சைடுல இருக்கு OH பேக் சைடுல இப்ப இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல அதே சேம் பெராசிட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் சேம் பெராசிட்ஸ் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ப இங்க பேக் சைடு அப்படின்னா okay back side attack அப்படினா அப்ப this is also it is attack at the back side இது back sideல இருக்கு ஓகேங்களா ரைட் இதுவே இத parasite நான் எடுத்துர்க்கேன் அதே OH in the front side attack OH in the front side OH in the front side front carbonல இருக்கு அப்படினா in the presence of parasites in the presence of parasites okay ரெண்டு possibility way இருக்கு ரெண்டு possibility way ரைட் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல OH இருக்கு இல்லையா OH-க்கு பதிலா and methoxy எடுத்துக்கலாம் ரெண்டு possibility way இருக்கு and we will get it is and OCH3 அப்ப ரெண்டு front side நாவே ரெண்டு possibility ஒன்னு possible என்ன இருக்கும் back side இன்னொன்னு possible என்ன இருக்கும் front side okay front side இப்போ இந்த ரெண்டுல which will be the more position ஓகேங்களா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் எந்த இடத்துல நமக்கு reagent அட்டாக் பண்றதுக்கு more spaces available இருக்கோ that will be the more stable product அப்படி நம்ம பார்த்திருக்கோம் ஓகேங்களா look at in the first example இந்த பொசிஷன்ல அட்டாச் பண்ணி இருக்கிறது simple OH only அப்ப simple OH only அப்ப எனக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு front side attack is the more predominant ன்னு சொல்ல முடியும் ஓகேங்களா ஏன்னா பெருசா crowding இல்ல அதனால front side attack பட் இந்த பொசிஷன்ல இந்த இடத்துல instead of that OH I am substituting methoxy position அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஓகேங்களா அப்போ இங்கேயுமே front side attack ஆச்சு அப்படின்னா this is the crowded position crowded side ஓகேங்களா அப்ப இந்த சைடு நான் front sideல திருப்பி ஓவே அட்டாக் பண்றது crowded sideல அட்டாக் பண்ற மாதிரி ஆகிடும் that is not preferable அப்ப எனக்கு எப்படி இருக்கும் less crowded side அப்ப which will be the less crowded side back side will be the less crowded side அப்போ இந்த காம்போனன்ட் அப்ப this is my A component எடுத்துக்கலாம் this is my B component formation எடுத்துக்கலாம் அப்ப A component it is a more predominant product ஓகேங்களா A component is a more predominant product suppose இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இன்னும் clarity ஆயிடும் and this is my compound my OCH3 methoxy group it is attached in the back side methoxy group attached in the back side okay in the presence of parasites CO3H or CO3H and we will get it as a product two different product we going to get one it is a front side other one it is a back side right okay OCH3 in the back side ஓகேங்களா அப்போ இங்க எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கிறது that is it is epoxy attack at the front side okay another possibility way this is my A product note it down this is my A product its B product means and OH back sideல தான் இருக்கு சரி OCH3 back sideல தான் இருக்கு and இதுவும் back sideலயே போய் அட்டாச் ஆகுது epoxy back sideலயே போய் அட்டாச் ஆகுது அப்படின்னா
ஓகே, அது பாசிபிள் இல்ல. ஓகேங்களா? அப்ப எங்க மோர் ஸ்பேஸ் அவைலபிள்? அப்ப ஹியர் இட் இஸ் தட் மோர் crowded. அப்ப பேக் சைடு இருக்குன்னா ஃப்ரண்ட் சைடு இட் இஸ் கோயிங் டு அட்டாக். ஓகேங்களா? அப்ப this will be the more stable product, more predominant product. ஓகேங்களா? this is we called as a stereo selective. ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு பொசிஷனுமே எந்த இடத்துல லெஸ் crowding இருக்கோ அந்த இடத்துல ஈஸியா போயிட்டு ஸ்டார்ட் அப் ஆகுறதா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் ஃபாலோ ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு ஸ்டீரியோ செலக்டிவ் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பெசிபிக். நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்டீரியோ செலக்டிவிட்டி ஆஃப் த சைக்ளோஹெக்சினைன் அண்ட் சப்ஸ்டிட்யூட் சைக்ளோஹெக்சினைன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா பைசைக்ளிக் காம்பவுண்ட், ஸ்டீரியோ செலக்டிவ் ஆஃப் த பைசைக்ளிக் காம்பவுண்ட். அந்த 7th பொசிஷன் லெஸ் crowded இருந்தா எப்படி இருக்கும், 7th பொசிஷன் மோர் crowded இருந்தா எப்படி இருக்கும். தட்ஸ் we going to that's and all we completed. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா stereo controlled in intramolecular reactions. Stereo controlled in intramolecular reactions. In intramolecular reactions. Intramolecular reactions. Okay, molecular reactions. Okay, this reaction we're going to discuss in the tomorrow classes. In it, stereo controlled in intramolecular reaction. This reactions we come and discussed in the tomorrow classes. Thank you.